ஸோ வடமொழியை பாணினிக்கு கொடுத்தது யாரு? சிவபெருமான். சிவபெருமான். இத்தாலி மொழியை கொடுத்தது தாந்தே. தாந்தே. ஆங்கில மொழி சாசர். ஜெர்மன் மொழி லூதர். டச்சு மொழி பெடர்சன். ஓகேவா? கிறிஸ்டியன் பெடர்சன் அப்படிங்கிறவரு வருவாரு. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கல்வெட்டுக்கள்ல என்னென்ன எழுத்து வகைகள் நமக்கு இருக்கும்? ஸோ வட்டெழுத்து, தென்பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து. ஸோ இதுல ரொம்ப பழமையான எழுத்துன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்? வட்டெழுத்தை வந்து சொல்றாங்க. ஓகே. கிரந்த எழுத்து யாரு கொண்டு வந்தது? வடமொழியாளர்கள். எஸ், வடமொழியாளர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ குகை கல்வெட்டுகள்ல எழுத்து பிராமி அப்படின்னு சொல்லிட்டும் மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? தேப்போமி வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருப்பாரு. உலக மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களா பிரிச்சிருக்கிறாங்க? 8. அதுவே இந்தியால இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் 4 அப்படிங்கிறது. ஓகே. சோ தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? வில்லியம் கேரி வந்து சொல்லியிருப்பாரு. சோ தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் சொன்னது யாரு? எல்லிஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது தொடக்கத்தில் திராவிட மொழிகளுக்கு யார் வந்து தமிழியன் அப்படிங்கிற பெயர் வச்சது? ஹோக்கன் வந்து தமிழியன் அப்படிங்கிற பெயர் வந்து வச்சிருப்பாரு. திராவிடர் அப்படிங்கிற சொல்ல இடைக்காலத்துல பயன்படுத்தினது யாரு? குமரிலப்பட்டர் வந்து இடைக்காலத்துல நமக்கு ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணிருப்பாரு. சோ திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை யாரு? கால்டுவெல். ஓகே. சோ இவரு இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எப்போ எழுதியிருப்பாரு? 1856ல வந்து எழுதியிருப்பாங்க. தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஃபர்ஸ்டா பெயர் வச்சது யாரு? கால்டுவெல் தான் வச்சிருப்பாரு. திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கும். ஓகேவா? சோ எதெல்லாம் சொல்றாங்க திருந்திய திராவிட மொழிகள்னு? எஸ். ஸோ தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு. ஸோ இதை தான் வந்து நம்ம திருந்திய திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ துளு மொழி வந்து இன்னைக்கு என்ன லாங்குவேஜ்ல வந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம்? கன்னடால வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேஜ் வரதான படிச்சிருப்பீங்க 19 வரைக்கும். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் 5 pages அப்படிங்கிறது படிச்சுக்கோங்க. அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து முடிச்சிடுங்க. ஓகே. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? April 22. எஸ், 1994 April 22ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு எதை மாற்றி கொண்டு வரப்பட்டது? எந்த சட்டத்தை மாற்றி? மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958. எஸ், மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958 இது பண்ணி கொண்டு வந்தது தான் இது. ஸோ அதே போல பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கும் நமக்கு டோட்டலா? 13. எஸ், 13 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே போல பார்த்துட்டோம் அப்படின்னா எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது? 262. எஸ், 262 செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 262. ஸோ பெனால்டிஸ் பத்தி எதுல சொல்லியிருப்பாங்க? அபராதங்கள் 12. ஓகே, சாப்டர் 12ல சொல்லியிருப்பாங்க. கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிஸ் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் 10. ஓகே, 10ல சொல்லியிருப்பாங்க. டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் வரி மற்றும் பணம் 9ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கிராம சபா பத்தி எந்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க? 2. செகண்ட் சாப்டர் செக்ஷன் வந்து 3ல சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆஃப் பஞ்சாயத்து.
அதிகாரம், பணிகள் 7. 7ல வந்து சொல்லியிருப்பாங்க. 7ல பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, அந்த அதிகாரிகளோட பவர்ஸ் பத்தி 5. 5. 5ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த நமக்கு லாஸ்டா மொத்தமா எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பஞ்சாயத்து 25 அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. லாஸ்டா 2025ல பண்ணதுல நமக்கு எந்த செக்ஷன்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு 32ல ஏல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 40 எதை பத்தி சொல்லியிருப்பாங்க? பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துல எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன் எது? 42. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். எஸ், 43. ஓகேவா? ஸோ 42ல வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட பத்தி சொல்லுவாங்க காமனா. 43ல வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட பத்தி சொல்லுவாங்க, டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? 43. ஸோ அதுவே எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது 44. 44. 43, 44. இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து, இன்டர்மீடியேட்டு, ஜில்லா பரிஷத், டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். இதுல வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் இந்த 42, 43, 44லாம் வரக்கூடியது. ஸோ ஓகே, ஸோ ரிசர்வேஷன் பத்தி எந்த செக்ஷன்ல நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? 11. ஓகேவா? ஸோ பஞ்சாயத்தோடது 11. அதுக்கப்புறம் போனோம்னா 57. ஸோ இதுலலாம் வந்து நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. குவாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1/10 அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்ல அதை 50% அப்படின்னு மாத்திருப்பாங்க? 1998ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ல மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல பாதி பேர் இருந்தா நடத்திக்கலாம், கிராம சபை நடத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது அந்த 500 பேர்னா 50, 3000னா அது 200 பேரு, 3000ல இருந்து 10,000 300, 10,000க்கு மேலன்னா 300. 300 அப்படி அது அந்த பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேற என்ன? ஸோ அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் 1998. எஸ், 1998ல வந்து கேட்டிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம வேணா ஒரு கிளாஸ்ல பார்த்துடலாம் லைட்டா மேலோட்டமா. சரியா? ஏன்னா இதுலதான் ஜூலை 1ல கொண்டு வந்திருப்பாங்களா? ஜூலை 1, 1998. ஸோ அது வந்து இந்த நம்ம இது சொல்றீங்களா, நகர்பாலிகா? எஸ் மேம். ஏன்னா அது ரெவென்யூ டேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடிட்டு இருக்காங்க ஜூலை 1. ஆமா ஆமா, அது 2020 கேலண்டர் படி 2025ல தான அதை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு இது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமா, கரெக்ட். டன். ஸோ இதுவும் பார்த்துக்கலாம், ஏன்னா இதுதான் இன்னும் கை வைக்காத ஏரியா. ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும், சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் கேட்டாங்க அப்படின்னா. 1998. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் டு கவர்னர் எந்த ஆர்டிகல்? 163. 163 அப்படிங்கிறது. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் 165. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு அபாலிஷ் பண்றது இல்லை கிரியேட் பண்றது 169 படிதான் சட்ட மேலவை அப்படிங்கிறது உருவாக்கம், கலைக்கிறது பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டப்பேரவை 172 172ல.
ஸோ அதே மாதிரி இந்த சட்டப்பேரவையில நடக்கக்கூடிய செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றது, தொடங்குறது, கலைக்கிறது 174. 174 174. ஸ்பெஷல் அட்ரஸ் பை கவர்னர், கவர்னரோட சிறப்புரை 176. 176 176. ஓகே. ஸோ அங்க செக்ரட்டரியேட் ஆஃப் 87 மேம். அங்க வந்து 87. ஸோ இங்க அப்படியே ஒன்னொன்னு முன்னாடி வரும் அந்த இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், செயலகம் 187. ஸோ அங்க என்ன பார்த்திருப்போம்? 98 பார்த்தோம். எஸ், அங்க வந்து 98 பார்த்திருப்போம். இங்க வந்து 187 வந்து இந்த சட்டப்பேரவையோட செயலகம் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ குவாரம் பத்தி சொல்லக்கூடியது 100 189. 189. அங்க 100. அங்க வந்து 100, இங்க 189 189. ஸோ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப், தகுதி இழப்பு 191. 191 180 வரைக்கும் 180 வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களா? ஓகே. ஆனா லக்ஷ்மிகாந்த்ல 190 தான் இது பண்ணிருக்காங்க. இல்ல, இல்ல, 189 கூட டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லன்னு ஒரு क्वेश्चन நம்ம பாத்துறோம்ல இல்லையா? ஸ்பீக்கர் கூட இல்லன்னு படிச்சிருக்கோம். 180 வரைக்கும் நேத்து படிக்க சொல்லியிருந்தேனா அத சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. Okay. So speaker and deputy speaker of the legislative assembly. The speaker deputy speaker பத்தி சொல்லக்கூடியது 178. 178. Okay. Power of deputy speaker or other person to perform 180. 180. ஓகே. ஸோ துணை சபாநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகரோட டியூட்டிஸ் எல்லாம் செய்யக்கூடியது, அதான் 180ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் 170. 170ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. இந்த இவர் அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, பார்ட்டிசிபேட் மட்டும் 177. ஸோ கவர்னருக்கு வந்து இந்த சட்டப்பேரவை சட்ட மேலவைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜஸ் எல்லாம் அனுப்புறதுக்கான உரிமை பத்தி 175 அப்படிங்கிறது 175. ஓகே. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 181ல இருந்து ஒரு 20 ஆர்டிக்கல் படிச்சுப்போம். 213 வரை முடிச்சிடுறீங்களா? 181ல இருந்து 213 வரை அது அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. ஓகே பை. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா என்ன டாபிக் படிக்கிறீங்க பாலிட்டியில? எது வரைக்கும் நிக்குது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட நிக்குதா? டியூட்டிஸ் முடிச்சாச்சுல மேம். அதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட முடிஞ்சது நிக்குது. டிபிஎஸ்பி இன்னும் படிக்கலல்ல? படிச்சிட்டோம். ஐ மீன் ஆர்டிகல் இல்ல, அந்த உள்ள படிக்கலாமா? இல்ல ஃபுல்லா படிக்கல. ஓகே. அப்ப நாளைக்கு டிபிஎஸ்பி படிச்சிடுறீங்களா? ஓகே. ஜியோகிராஃபி. PM குசும் இந்த ஸ்கீம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2019. எஸ், 2019 மார்ச் 8ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முதலமைச்சரின் சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட் திட்டம், சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் ஆஃப் சோலார் பவர்ட் பம்ப் செட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா 25. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ அதுல இருந்து பெருசா இந்த செயல்பாடு அப்படிங்கிறது இல்லாம இருந்திருக்கும். 2025ல திருப்பி வந்து இதை மறுவழிவாக்கம் பண்ணி இது கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 20,000 ரூபாய் அப்படிங்கிறது 1 கிலோவாட் இது பண்ணுறதுக்கு அந்த சோலார் எனர்ஜியில் இது பண்ணாங்க அப்படின்னா 1 கிலோவாட்டுக்கு 20,000 அப்படிங்கிறது சப்சிடி அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதே போல் பார்த்தோம்னா இதுக்கு மானியம் அப்படிங்கிறது எவ்வளவு ப்ரொவைட் பண்ணாங்க? எஸ்சி எஸ்டியா இருந்தால் எவ்வளவு, மற்றவங்களுக்கு எஸ். ஸோ எஸ்சி எஸ்டியா இருந்தால் 80%, மற்றவங்களுக்கு வந்து 60% அப்படிங்கிறது. ஸோ ஃபண்டு எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? சென்ட்ரல் ஸ்டேட் மற்ற விவசாயிகள். ஓகே. ஸோ சென்ட்ரல் 30, ஸ்டேட் வந்து 40, மீதி வந்து விவசாயிகள் ஏற்றுக்கணும். ஓகே. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் இப்போ 23ல இருந்து 28 வரைக்கும், 2023ல இருந்து 28 வரைக்கும். பனைமர மேம்பாட்டு இயக்கம் செப்டம்பர் 17, 2021ல. உழவன் செயலி, உழவன் ஆப் வந்து எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க? 2018ல ஃபர்ஸ்ட் கம்மியா வச்சு கொண்டு வந்திருப்பாங்க 9 சர்வீஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து 24 சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவே கேட்டிருப்பான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த கிரெயின்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Grower online registration of agriculture input system. சூப்பர். ஸோ க்ரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம் தான் கிரெயின்ஸ். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? 2023-24. எஸ், 2023-24. ஸோ இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கவர் ஆகுது? 3 டிபார்ட்மெண்ட். PMGA, Department of Agriculture and Information. Revenue and disaster. எஸ், ஓகேவா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விவசாயம், அப்புறம் TNEGA, இன்னொன்று வந்து ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மற்றும் வருவாய் மேலாண்மை ஆணையம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கீ ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கும்? Crop registry, seed registry, farmer registry, land registry. வில்லேஜ் மேப், கிராப், ஃபார்மரு, வில்லேஜ் மேப் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். தமிழ் மண்வளம் அப்படிங்கிற இணையதளம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க? 2023ல வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுல இன்னொரு பாயிண்ட் எனக்கு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கிரெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல 13 அக்ரி அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும். ஓகேவா. ஐ மீன் விவசாயத்துக்கு கூட தொடர்புடைய 13 துறைகள் அப்படிங்கிறது கவர் ஆகும். ஸோ அந்த பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரெயின்ஸ்ல 13 விவசாயம் சார்ந்த துறைகள் அப்படிங்கிறது கவர் ஆகுது. 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவரை தேடி வேளாண்மை திட்டம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? May 29, 2025. May 29, 2025. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டேஸ்ல வந்து போய் இது பண்ணுவாங்க? Second, fourth, Friday. எஸ், 2வது மற்றும் 4வது வெள்ளிக்கிழமை இல்லையா? செகண்ட், ஃபோர்த் ஃப்ரைடேல 15 days ஒன்ஸ் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வட்டத்திலையும் எத்தனை கிராமங்களை வந்து செலக்ட் பண்ணி போறாங்க? 2 கிராமங்கள் வந்து செலக்ட் பண்ணி போவாங்க. முதல்வரோட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்ப தொடங்கியிருப்பாங்க? எஸ், June 12, 2024. ஜூன் 12, 2024. கவி ஏடிபி எப்ப கொண்டு வந்தாங்க? 2022, May 23. எஸ், 2022 மே 23ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த பகுதியில வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க? லான்ச் எழவனம் கமுதி அப்படிங்கிற பிளேஸ் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு கிராமம் ஒரு பயிர் அப்படிங்கிற திட்டம் 2024 பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கறத பார்த்திருப்போம் ஆல்ரெடி. ஸோ அதுல வந்து எத்தனை விவசாய மாவட்டங்களை செலக்ட் பண்ணி முன்னேற்ற 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா. 100 முன்னேற விளையக்கூடிய விவசாய மாவட்டங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அது அவங்கள மேம்பாடு அடைய வைக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ், ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. 2025 அக்டோபர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ அடுத்த விவசாயிகளுக்கு இலவச மும்முறை மின்சார திட்டம் எப்போ தொடங்குனாங்க? 1990. 1990ல வந்து தொடங்கியிருப்பாங்க. கிசான் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் தொடங்குனாங்க? 1998. 1998. யார் யார் சேர்ந்து? ஆர்பிஐயும் நபார்டும். ஸோ எந்த ஆர்பிஐ நபார்டு. ஸோ இது எந்த கமிட்டி? Gupta. இல்ல ஆர்பிஐ நபார்டு தான், ரெண்டு தான். இது பிஒய்க்யூலயும் கேட்டிருப்பாங்க, இந்த ரெண்டு தான். அந்த ஆர்ஆர்பில இருந்து லோன் வேணா வாங்கிக்கலாம் மேம். ஆமா, அது லோன் கொடுக்கக்கூடியது வந்து அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ இது வந்து கிரெடிட் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இவங்க சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்? குப்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா 2015. 2015. ஓகே, 2015 ஜூலை 1. 8 இல்லையா? இல்ல ஜூலை 1 தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன். ஸோ தேசிய தோட்டக்கலை 2014-15ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து ஃபண்ட் ஷேரிங் எவ்வளோ பர்சன்டேஜ்? 60:40 அப்படிங்கிறது. பிரதான் மந்திரி RKVY இது எப்ப கொண்டு வந்தாங்க? டிபிஆர் பேஸ்ட் 2007-8ல கொண்டு வந்திருப்பாங்க. மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் RAD 2014-15. அடுத்தது PKVY 15-16. எஸ், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் பரம்பிரகாத் கிருஷி யோஜனா அப்படிங்கிறது 2015-16ல கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய மூங்கில் இயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல எப்போ கொண்டு வந்தாங்க? திருப்பி மறுவடிவாக்கம் பண்ணது எப்போ? 2018-19. எஸ், 2006-7ல கொண்டு வந்திருப்பாங்க. திருப்பி மறுவடிவாக்கம் 2018-19ல பண்ணியிருப்பாங்க. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 1981. ஸோ தமிழ்நாடு காயர் பாலிசி எப்போ? தென்னை 2024ல. வேளாண் காடுகள் திட்டம் எப்போல இருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க? 2023-24. ஸோ இந்த கிராப் இன்சூரன்ஸ் ஃபார் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்ன்னு இருக்கும், தோட்டக்கலை பயிர்களுக்கான பயிர் காப்பீடு. இதுல எத்தனை வகையான தோட்டக்கலை பயிர்களுக்கு காப்பீடு கொடுக்குறாங்க? 15. ஓகேவா? நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பூங்கா வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? சூப்பர். கன்னியாகுமரி, தென்காசி. ஓகேவா? ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் சுற்றுச்சூழல் பூங்கா அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜான் சல்லிவன் பூங்கா நீலகிரிஸ் 2024ல ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரையன்ஸ் பூங்கா அண்ணா பூங்கா கரெக்ட். திண்டுக்கல். கொடைக்கானல், திண்டுக்கல். ஏற்காடுல வந்து கரெக்ட், ஏற்காடுலயும் அண்ணா பூங்கா இருக்கு. சொல்லுங்க. இந்த புது புக்ல அண்ணா பார்க், லேக் பார்க், ஏற்காடுன்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, அண்ணா பூங்கா வந்து ஏற்காடுலயும் இருக்குது, கொடைக்கானல்ல இருக்கு. 2 பிளேஸ்லயுமே இருக்குது. அந்த பிரியன் பார்க்னு சொன்னனால நான் கொடைக்கானல் சொன்னேன். ஓகே. ரெண்டும் சேர்ந்து வந்து கொடைக்கானல். ஸோ அண்ணா பூங்கா தனியா கொடுத்து இது புக்ல கொடுத்துருக்கிறது சேலம், ஐ மீன் ஏற்காடு. ஓகே. அடுத்தது ஓகே, கொய்மலர் செயல் விளக்க பூங்கா மையம் இது எங்க இருக்கு? கொய்மலர் நலக்கோட்டையாம, அதுவும் திண்டுக்கல் தான். கொடைக்கானல், நலக்கோட்டையில இருக்கு. ஓகேங்க. நீங்க திண்டுக்கல்லா? எஸ் மேம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாலை மரபணு பூங்கா இது எங்க இருக்குது?
ராமநாதபுரம். ராமநாதபுரம். ஓகேவா? அச்சடி பிரம்பு அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கும். பாலை மரபணு பூங்கா. ஓகே. சிம்ஸ் பூங்கா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குன்னூர். நீல்கிரிஸ். எஸ். ஓகே. அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2023 ஜூன் 27ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் மேக்ஸிமம் கொடுப்பாங்க? 1.5 crores அப்படிங்கிறது. ஸோ எவ்வளவு வருஷத்துல திருப்பி கொடுக்கணும்? 10 years. ஸோ இதுல வந்து மூலதன மானியம் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 35%. ஸோ வட்டி மானியம் 6% அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு எப்போ கொண்டு வந்தாங்க? 2020. எஸ் 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்த திட்டத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் வங்கி கடனா ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க? 65% அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீட்ஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2012 to 13. எஸ். ஸோ நீட் எக்ஸாம் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு எழுதுவோம். ஸோ 2012 அப்படிங்கிறது. UIEGP Unemployment Youth Employment Generation Program. Unemployed Youth Employment Generation Program எப்போ கொண்டு வந்தாங்க? 10 to 11. 2010 to 11ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இது ஏஜ் லிமிட் என்ன? General category இருந்தா 18 to 45. Women, SC, ST, minorities, disability அவங்கலாம் இருந்தாங்கன்னா 18 to 55. எஸ். ஸோ ஜென்ரல் வந்து 18 to 45, ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா 18 to 55 அப்படிங்கிறது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு? 8th. எஸ். மினிமம் வந்து 8th படிச்சிருக்கணும். தகுதியுடைய தொழில்கள் என்னது? வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் மற்றும் தொழில்கள், ட்ரேட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. சோ இதுக்கு மேக்ஸிமம் வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன்? 15 lakhs அப்படிங்கிறது. ஓகே. சோ மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க அமௌண்ட்? 3.75 lakhs. எஸ் 3.75 lakhs இல்லனா 25% அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்து ஏஜ் எவ்வளவு லிமிட்? ஏஜ் லிமிட் 21 to 55. ஓகே. ஸோ ஜென்ரல் வந்து 21ல இருந்து 45 வயசுக்குள்ள, அதே ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா 21ல இருந்து 55 வயசுக்குள்ள. இதுக்கு தகுதியுடையவர்கள் யாரு? ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். முதல் தலைமுறை தொழில் முனைவோர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கணும். ஓகேவா? சோ முதல் தலைமுறை தொழில் முனைவோர். என்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் இதுக்கு? மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். உற்பத்தி சேவை, மேனுஃபேக்சரிங். ஓகே. ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ். ஓகேவா? அடுத்த திட்ட மதிப்பீடு. மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளவு? 10 lakhs to 5 lakhs, maximum 5 crore. எஸ். மினிமம் வந்து 10 lakhs, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 5 crores அப்படிங்கிறது. முதலீட்டு மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 25 இல்லாட்டி 75 lakhs. 25 lakhs like 25%. 25% அப்படி இல்லனா 75 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. வட்டி மானியம் 3%. 3% வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இதுல? 19%. 19%. விமனா இருந்தாங்கன்னா 50%. 50% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். 2008 ஆகஸ்ட் 15. இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் எவ்வளவு? 18. 17 வயசு. ஓகே.
ஸோ இதுக்கும் எதுதான் தகுதியுடைய தொழில் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர். ஸோ இதுவுமே வந்து உற்பத்தி மற்றும் சேவை. ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து நமக்கு உற்பத்தி சேவை வர்த்தகம் ஸோ மூணுக்குமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி சேவைக்கு மட்டும் நீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் வந்து உற்பத்திக்கும் சேவைக்கும் மட்டும். ஸோ அதில் ட்ரேடு மட்டும் வர்த்தகம் மட்டும் தனியாக வரக்கூடியதான் UYEGP, வேலை இல்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அன்எம்ப்ளாய்டு யூத் ப்ரோக்ராம். ஸோ அது வந்து ட்ரேடு மட்டும் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் அது 2021 to 25. எஸ் 2020-21 to 24-25 5 இயர்ஸ் டேர்முக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிரதமரோட உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் PMFME அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபண்ட் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? 60:40 அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அந்த இவங்க உதவி பெற தகுதியான திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? 1 crore வரைக்கும். ஓகேவா? மானியம் வந்து எவ்வளவு கொடுப்பாங்க? 35% அப்படி இல்லைன்னா 10 lakhs அப்படிங்கிறது அமௌண்ட்டா வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தினதுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு குடியரசுத் தலைவர் விருது? தமிழ்நாடுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்? ரங்கராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுக்கு வயது வரம்பு என்ன? 18 to 60. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே 45, 55 அப்படிங்கிறது தான் வரும். இந்த ஸ்கீமுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும். 18 to 45 பார்த்தோம். டக்ஸ். ஓகே. 18 to 45. ஸோ இடஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்குறாங்க பெண்களுக்கு? 50% அப்படிங்கிறது. இதுல வந்து சேலரி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க சென்னையில? 382 ரூபா அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. தொழில் அணங்கு திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து யாரோட இனிஷியேட்டிவ்? டான்சிமோட இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டம் TNVSAFE எப்போ? 2024ல இருந்து எப்போ வரைக்கும்? 29. ஓகேவா? 29 வரைக்கும் வேர்ல்டு பேங்க் தான் ஃபண்டு கொடுப்பாங்க. ஸோ இதுல இப்போ நமக்கு $1.5 trillion எக்கானமி அப்படிங்கிறது எப்ப டார்கெட் வச்சிருக்காங்க? 2036. ஓகேவா? ஸோ அவங்க வந்து DMK வந்து $1 trillion வந்து 2030 வச்சிருக்காங்க. எஸ். ஸோ இவங்க வந்து 1.5 trillion வந்து 2036 அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க. ஸோ பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2015. கௌஷல் விகாஸ். வெறும் கௌசல்யா அப்படின்னா 2014. கௌஷல் விகாஸ் எக்ஸ்ட்ராவா விகாஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் கூட 15. ஸோ ஜூலை 15, 2015. இதுல வந்து PMKVY 4.0 எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த பயிற்சி காலத்துல எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க? அமௌண்ட் 8,000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. ஸோ இது ஏஜ் லிமிட் என்ன? 15 to 35 அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் 2013. ஸ்கில் இந்தியா மிஷன் 2015. அதே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 2008ல. ஓகே. ஓகே, அவ்வளவுதான்.
ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன படிக்கிறீங்க? நாளைக்கு நீங்களே ஃப்ரைடேவா? சொல்லுங்க மேம். ஃப்ரைடே. ஓகே. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஃபுல்லாக படிச்சிடுங்க. சரியா? மண்டேயோட கம்ப்ளீட் ஆச்சுல, அதை ஃபுல்லாக படிச்சிடுங்க. சாட்டர்டே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் ஜாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா